தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு நிலக்கடலை மட்டுமே அறிவித்தாங்க. அதுக்கு பிறகு மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மறுபடியும் முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரொக்க பணம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, இலவச வேட்டி சேலை தொகுப்பும் வழங்குறதாக அறிவிச்சிருந்தாங்க. இன்னொரு கூடுதலான செய்தி பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கும் வந்து இந்த தொகுப்பு பொருந்தும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு ஊழியர்கள், தமிழக அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களை பணிபுரிகிறவங்க இவங்க யாருக்குமே கிடையாது, சர்க்கரை அட்டைதாரர்கள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு அறிவிப்பு என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, மக்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, டோக்கன் விநியோகம் தொடங்கிடுச்சு. தமிழ் மக்கள் அனைவரும் போய்ட்டு ரேஷன் கடையில் இந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு பணத்தை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.